Guys, this is Dhanusha. Welcome back to my channel Crack the Maths. So today we are going to see how to solve the maths and I'm going to give you the tips to solve the maths, to crack the maths. Actually, maths is, everyone thinks that maths is a very tough subject, right? I know it. Being a maths graduate, I'm very proud to say that maths is not at all a tough subject. It's an easy one actually. So if you follow my videos, if you follow my channel, you will get to know how easy the maths is. Okay, so today in this video we are going to see matrices for the 12th CBSE book. In the 12th CBSE book we are going to see the chapter matrices, chapter 4. So today the topic will be all about matrix, type of matrix and equality of matrix. So in the next video I will be doing all the sums related to chapter 4.1, chapter 4 exercise 4.1. okay, so today as of now I am going to do the examples from 1 to 5 because many YouTubers won't do the example sums actually. So I'll be covering all the portions for you, from examples, from all the exercise sums, everything I'll be covering for you. Okay, so this video is all about matrix, introduction of matrix, types of matrix, equality of matrix and example sums till above the exercise 4.1. So shall we move on to the video then? I'll be taking the classes in Tamil as well as English. If you are not comfortable with English, you can skip the videos, or if you are comfortable with Tamil, you can go on with it. Okay, so தமிழ்லையும் பேசுவேன், இங்கிலீஷ்லையும் பேசுவேன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே மேட்ரிக்ஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 7லேருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. மேட்ரிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் டாபிக் இன் த மேக்ஸ் ஆக்சுவலி. ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? மேட்ரிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரோ இருக்கும், ஒரு காலம் இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்படி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எது ரோ எது காலம்? ஆப்சல்யூட்லி இது ரோவாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ரோவாக இருக்கும், அண்ட் இது செகண்ட் ரோவாக இருக்குமா? அண்ட் ஹியர் இது ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கும் அண்ட் இது செகண்ட் காலமாக இருக்கும். ஓகேவா? இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஹாரிசான்டலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ரோன்னு சொல்லுவோம். வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காலம் சொல்லுவோம். ஸோ இது புரிஞ்சிச்சா? ஸோ காலம் அண்ட் ரோனா இதுதான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அண்ட் இதில் ஒன் மோர் திங் என்னென்னா, இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு நமக்கு புரியணும் ஃபஸ்ட்டு. இப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்? எத்தனை ரோ இருக்குது? 2 into 2 மேட்ரிக்ஸ். ரோ 2 இருக்குது, காலம் 2 இருக்குது. ஸோ இது ஒரு 2 into 2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுவே இப்போ நம்ம இப்போ 3 நம்பர் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 0 2 0 அப்படின்ட்டு 3 நம்பர் வச்சோம் அப்படின்னா இது என்ன ரோ? எத்தனை ரோ இருக்குது? 2 இருக்குது. ஆனால் காலம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. புரியுதா? ஸோ இதுதான் காலம் அண்ட் இதுதான் ரோ. ஸோ ரோ அண்ட் காலம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போடுறேன். ஆர் இன்டூ சின்னு அர்த்தம் இது. ஓகேவா? இந்த பிளேஸில் நீங்கள் ஆர் எத்தனை இருக்குதுன்னு எழுதுவீங்க, இந்த பிளேஸில் காலம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஸோ எனக்கு இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சா மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன, ரோ அண்ட் காலம் அப்படின்னா என்னன்ட்டு புரிஞ்சிச்சா? ஸோ ஓகே. அண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு டாபிக் 12th மேக்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்ன மேட்ரிக்ஸ் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் இருக்குது? காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி காலம்னா எப்படி இருக்குன்னு சொன்னேன்? வெர்டிக்கல் சொன்னேன்னா. ஸோ இப்போது எக்ஸாம்பிளாக A is equal to 1 3 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோடைய ஆர்டர் என்னவாக இருக்கும்? 3 into 1 இருக்குமா? ஸோ காலம் மட்டுமே இருக்கிற மேட்ரிக்ஸ். ஓகேவா? A matrix is said to be a column matrix if it has only one column மட்டும் இருந்துச்சு அப்படின்னா we call it as column matrix. ஓகேவா? ஓகே. செகண்ட் இப்போ ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? காலம் மேட்ரிக்ஸ்னால் நம்ம ஒன் காலம் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இப்போ ரோ மேட்ரிக்ஸ்னால் என்னவா இருக்கும்? ரோ ஆப்சல்யூட்டாக ரோவாக இருக்கும். ஓகேவா? இதுக்கானது 1 into 3 இருக்கும் ஆர்டர். காஸ் 1 row and we have 3 columns in it. So 1 row இருக்கிறதுக்கு பேர் we call it as row matrix. Okay,
ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா பிட்வீன் ரோ அண்ட் காலம் மேட்ரிக்ஸ்? ஓகே. ஸோ தேர்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஓகேவா? சேம் ஆர்டரில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 303 103 000 அப்படின்ட்டு இஃப் வி ஹேவ் அ மேட்ரிக்ஸ், இதோட ஆர்டர் எப்படி இருக்கும்? 3 into 3. ஸோ ஆர்டர் சேமாக இருக்குது அப்படின்னா வி கால் இட் அஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்கலாம்? A matrix in which number of rows and number of columns are equal. If they are equal, we are called as square matrix. ஓகேவா? ரோ ஈக்குவல் டு காலமாக இருக்கும் அப்படின்ட்டு இதோட மீனிங் புரிஞ்சிச்சா? ஓகே. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயகனல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்? டயகனல்னா நத்திங் பட் இப்போ ஒரு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டயகனல் வரைவோம்ல, விச் கட்ஸ் த ஸ்கொயர் இன்ட்டு 2 triangles. ஸோ அது மாதிரி டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னும் போது இப்போ ஏக்கு வந்து சப்போஸ் 1.1 0 0 0 2 0 0 0 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த டயகனலில் மட்டும் இந்த டயகனலில் மட்டும் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா we call it as diagonal matrix. ஓகேவா? டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் என்ன டெஃபினிஷன் கொடுப்பீங்க அப்படின்னா நான் ஜீரோ. இப்போ மற்ற இடம் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். நான் டயகனல் பிளேசஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஜீரோஸாக இருக்கும். இந்த டயகனல் பிளேஸ் மட்டும் நான் ஜீரோஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா we call it as diagonal matrix. என்னது? டயகனல் பிளேஸ் மட்டும் நான் ஜீரோஸாக இருக்கும், அதர் பிளேசஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா we call it as diagonal matrix. ஓகேவா? ஸோ 4 மேட்ரிக்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் பார்த்துருக்கோம். 5th மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகே. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன? எனி ஐடியா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் டயகனல் மேட்ரிக்ஸ் மாதிரியே தான். ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 √3 ஓகேவா? சேம் டயகனல் தான் வரும். பட் ஆனால் டயகனலில் எல்லாமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? டயகனல் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டினா என்னவா இருக்கும்? எப்பவுமே 0 and 1 தானே இருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். அது டினோட்டட் பை ஐ. ஸோ எப்படி இருக்கும்? 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேவா? இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் நாட் அட் ஆல் ப்ராப்ளம் ஐ திங்க். 7th ஒன் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன? நேம்லேயே ஜீரோன்னு இருந்துச்சுன்னா என்னவா தான் இருக்கும்? எல்லா வேல்யூஸுமே என்னவா இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கேலார்னால் டயகனலில் சேம் வேல்யூஸ் இருக்கும், மற்ற எல்லா இடத்துமே ஜீரோஸ் தான் இருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் 1 and 0 என்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸோடைய பார்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது ஏக்கு வந்து இப்போது 2 3 0 1 இருக்குது, பிக்கு வந்து இப்போ 2 3 0 1 இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ இப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we call it as equality of matrix. இப்போது சப்போஸ் வந்து 2 3 0 1 பிக்கு வந்து 0 3 2 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து அன்இக்வாலிட்டி, இது ஈக்குவாலிட்டி கிடையாது. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்னு என்னென்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ ஐ திங்க் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அது ரிலேட்டடாக 2 சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன் சிபிஎஸ்சி 12th சிபிஎஸ்சி புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x+3 என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
if x plus 3, z plus 4, 2y minus 7, minus 6, a minus 1, 0, b minus 3, minus 21, 0 is equal to 0, 6, 3y minus 2, minus 6, minus 3, 2c plus 2, 2b plus 4, minus 21, 0. So what they have asked us to find is find the value of a, b, c, x, y and z. So we need to find the value for all this. So how we will find? If you see the first, we call it as A11, right? First row and first column. So in the place ko நம்ம relate பண்ணனும். Okay va? If we relate that, x plus 3 is equal to 0 we'll get, right? So if plus 3 goes that side, we'll get the answer as minus 3 for x. Okay. Likewise, if we see for second place in the second matrix, z plus 4 is given as 6. So if 4 goes that side, it becomes minus 4. So we'll get 2. So the value for z we'll get is 2. Okay. Then for the third column, 2y minus 7 is equal to 3y minus 2 they have given. So what we'll do, we'll gather all the y to one side. So if plus 3y comes this side, we'll get as minus 3y, and plus minus 7 goes that side, we'll get as plus. So minus y is equal to 5. The value of y will be minus 5. Okay. Then what we need to find? Minus 6, so we no need to find that. So a minus 1 is equal to minus 3. So if minus 1 goes that side, we'll get it becomes as plus 1. So a's value will be minus 2. Okay. Then c, 2c plus 2 is given as 0. Am I right? Okay. Minus 2. So c value is minus 1. Then b minus 3 is equal to 2b plus 4. If we gather all the b's together, if 3 goes that side, okay, minus b is equal to 7. So b value will be minus 7. Okay, then okay. So we have found all the values for x, z, y, a, b and c. So this is how we will proceed the sum if they ask to find the values for these. Okay. Likewise, they have given another sum. Okay, the same procedure they have given another sum. That is example 5. What they have given is 2a plus b, a minus 2b, 5c minus d, 4c plus 3d, then 4 minus 3, 11, 24. What they have asked is to find the values of a, b, c and d. How you will do it? Same as the previous sum. So check out the place. Okay. So 2a plus b equal to 4. We cannot find this. So make it as first equation. Okay. Let me divide. Okay. Next one, a minus 2b is equal to minus 3. Second equation. 5c minus d is equal to 11. Third equation. 4c plus 3d is equal to 24. Fourth equation. So now we are going to solve this equation taking any two equations and we are going to solve it. If we compare the first and second equation, we have the variables a and b, so we can choose this first and second equation, but the coefficient of a and b is not the same. So to make the coefficient same, we are going to multiply the equation 2 with 2. Okay, keeping the equation 1 as it is, we are going to we are going to multiply with 2. Okay, so 1 into 2 gives 2a minus 4b equal to minus 6. If you cancel it, don't forget to change the sign. Okay, so 2a will get cancelled. We'll get 5a is equal to 10. So absolutely our b value will be 2. Substitute b is equal to 2 in 1 or 2, anything, in anything you can substitute. I am doing it in 1. You can cross check with 2 also. So 2a is equal to 2, then a is equal to 1, right? Okay. Likewise, you need to choose for this equation.
So to make the coefficient same, we can do it for d, right? So multiplying 3 into 3, we are multiplying with into 3. So what we'll get? 15c minus 3d equal to 33. Keeping the fourth equation as it is, 4c plus 3d equal to 24. So if we cancel this, what you will get? 19c is equal to 57, right? So c is equal to 3. 19 3s are 57. Okay, c is equal to 3. If we substitute 3 in equation 3 or 4, anything we can substitute. So I am doing it in 3. Okay, if I substitute in 3, what will I get? 5 into 3 minus d is equal to 11. So 15 minus d is equal to 11. So minus d is equal to 11 minus 15. So d is equal to 4. Okay, so we have found the value of B, A, C and D. Okay, like this only you need to proceed the equality of matrix. Okay, am I clear with the example 4 and 5? Okay, let me do another one example for you so that it will be clear for you regarding the topic which I took today. Okay, so shall we go for the example 3? Example 3 is quite will be confusing for you because your teacher would have not taken this. So example 3 is nothing, it's a 3 into 2 matrix they have given, and Aij is equal to 1 by 2 I minus 3j. Okay, so how you will do? If the word 3 into 2 matrix is given, how you will frame? You know that 3 row and 2 column. 3 row you need to form. So like this you will end up. Okay, am I clear? Okay, so it means you need to find the values for everything. Okay, so if A11, so in the place of I you will put 1 into 1. So what answer you will get? 1 minus 3. So you will get 1. If you modulus, in the modulus if minus comes, it becomes 1, right? It becomes plus. So that method we are using here. 1 2 means 1 by 2 modulus of, in the place of I 1 and in the place of j 2. So what you will get? 1 minus 6, so 5 by 2. Okay, 1 3, sorry, 2 1. Okay, 2 1 means in the place of I you will put 2 and in the place of j you will put 1. So 1 by 2, 2 minus 3. So you will get 1 by 2. Likewise, if you put for A22, what you will get? 2 minus 6. So 1 by 2 minus 4, you will get 2. For A31, 3 minus 3 into 1. So 1 by 2. 3 minus 3, 0. So you will get 0. A32, 1 by 3. 3 minus 3 into 2. So what you will get? 3 minus 6. So 3 by 2. Okay, so we can place the value in the box, right? 1, 5 by 2, 1 by 2, 2, 0 and 3 by 2. We will end up with the answer this. Okay, okay. 3 into 2 matrix we have completed. We have found all the values and we have substituted in this. So I have done with example 3, 4 and 5. Example 2 is nothing but they have asked if a matrix has 8 elements, what are the possible order it can have. Okay, it is very simple. We are just going to find out the pair for 8. Okay, 8 elements means 8 is divisible in 1, 8, 2 and 4, right? So what all pair we can make? 1 into 8 we can make, 8 into 1 we can, 2 into 4 and 4 into 2. Okay, so how many pair it makes? 4 pair, right? That's what they are asking. Okay, so this is for second example. Okay, m into n matrix you need to find elements, you need to find. So we have found 4. Okay, so 4 possibilities we have found. That is what they have asked. Okay, okay. Example 1 is very easy actually. They have given men and women workers as 1, 2, 3 and they have given 30, 25, 27, 25, 31 and 26. So what they have asked is
3 into matrix. They have asked us to frame 3 into 2 matrix. It's already in the form of 3 into 2 matrix, right? It means 3 rows and 2 columns. Just you need to replace it. That's it. Okay. 3 into 2. So that's it. So we have completed the matrix introduction, types of matrix, and example 1 to 5. So I hope this video is very useful for you, I guess, because to have a glance in examples, you can click my YouTube channel and check for the example videos. So if you like this video, you can subscribe, like, and don't forget to click the bell button. If you click that bell button, you will get my notifications whenever I upload a video for you. Okay, I hope this video and this content is clear for me. You can check my channel for the exercise 4.1. okay, 4.1, link will be given below. Okay, thank you.